நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे துவாரகாதீசரே, பேதை ருக்மணிக்கு எத்தனை பாக்கியம்! உங்கள் கரங்களால் இதை என் தலையில் சூட்டிவிட்டீர்கள். பிரபுவே, தாம் தேவலோகத்திற்கு சென்ற போதும் பேதையின் நினைவிருந்ததே. உங்கள் கருணைக்கு இருக்கரம் கூப்புகிறேன். தாம் தந்த இந்த அழகு வளர்பிறை நிலவு. போகட்டும், இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். பாரிஜாத மலர் என் கூந்தலில் இருப்பதை பார்த்துவிட்டு பாவம் என் அன்பு தங்கை சத்யபாமாவுக்கு கோபம் வருமே. எப்படி சமாளிப்பீர்கள் அவளை? அவர் ருக்மணிக்கு தந்தது ஒரு மலர்தான். இந்த பாமா மலருக்காக அந்த பாரிஜாத மரத்தையே இங்கு கொண்டு வரச் சொல்லுவேன். அன்பே, கேள்விப்பட்டது உண்மையா? மலருக்காக பாரிஜாத மரத்தையே கேட்கிறாய்? ஆம், பாரிஜாத மரம் வேண்டும். பாமா, பாரிஜாத மரம் தேவலோகத்துக்குத்தான் உரியது. சத்யபாமா, சத்யபாமா, எப்போதும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அப்படி நீ இருப்பதற்காக நான் எதையும் செய்வேன். இப்படி போதும், எதற்கு இந்த பேச்சு? நான் முறைமீறி எதையும் கேட்கவில்லையே. மனசாட்சி இல்லாத உங்களிடம் பாமா நான் கேட்டது ஒரு பாரிஜாத மரம்தான். போங்கள். மயக்கும் உங்கள் புன்னகையில் மயங்க மாட்டாள் இந்த பாமா. பசப்பு வார்த்தைகளால் என்னை திசை திருப்பாதீர்கள். பொய் எதற்கு? அன்பே, நீங்கள் அநீதி இழைத்து விட்டீர்கள். அநீதியா? பார், என்னை பார்த்து நீ சொல்கிறாயா பாமா? ஆம் துவாரகாதீசரே, ஆம். தாங்கள் இழைத்தது அநீதி மட்டுமல்ல, அக்கிரமமும் கூட. அக்கிரமமா? அதுவும் பாமாவுக்கு?
சிரிக்காதீர் வாசுதேவரே. போதும், ஏன் நடிக்கிறீர்கள்? கோபத்தை தூண்டினால் கொதிக்காமல் நான் என்ன செய்வது? பாமாவின் கோபம் நித்திய அனுபவம். இப்படி பொங்குவாய் என்று தெரிந்துதானே மெல்ல உன் பக்கம் வந்து அதோடு உனக்கு புரிய வைக்க. போதும், இந்த பொய்யான வார்த்தைகளை வேண்டாம். முழு கதையும் தெரியும். நாடகமாடி நம்ப வைக்க நடிப்பது கூட. இவ்வாறு நீ சொன்னால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றாகிறது. நம்பிக்கை இருந்தது. நம்ப வைத்து என்னை நீங்கள் ஏமாற்றியதால் அது அழிந்தது. ஏமாற்றினேன் என்கிறாயா? சொல்வது பாமாவா? உன்னை ஏமாற்றி விட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு? மனமெனும் இந்த மாளிகை பாமாவுக்காக. என் உயிர் எல்லாம் நீ. அப்படி இருக்க எப்படி உன்னை நான் ஏமாற்ற முடியும்? நல்லவர் போல் பேசுவது இனி நடக்காது. மற்றவரை நம்ப வைத்து மனம் போல் காரியத்தை சாதிப்பதில் நீங்கள் வல்லவர். இனிப்பாக பேசினால் நான் முன்போல் ஏமாறவே மாட்டேன். தெரிந்து கொள்ளுங்கள் துவாரகாதீசரே. சரி பாமா, அதை விடு. இப்போது நான் என்ன செய்ய? நீங்கள் அந்த பாரிஜாத மரத்தை இங்கே கொண்டு வந்து எனக்கு மட்டும்தான் அதை தர வேண்டும். தேவலோகத்தில் இருக்கும் போதும் தாம் அந்த புஷ்பத்தை எனக்கு தரவில்லை. திருட்டுத்தனமாக அந்த புஷ்பத்தை எடுத்து இங்கே ருக்மணி அக்காவிற்கு பரிசளித்தீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தமக்கு அந்த ருக்மணியிடம் தான் அதிகமான ஆசை. உண்மையில் இது உன் பிரமை சத்யபாமா? பிரமை இல்லை துவாரகாதீசரே. அன்பு என்று ஏமாந்தேன். பொறுக்க முடியவில்லை. பொறுமையும் எனக்கில்லை. பொய் நாடகமாடி விட்டீர்கள். போகட்டும், பாமாதானே. அலட்சியப்படுத்தினால் என்ன செய்வாள்? தானாகவே அடங்கி விடுவாள். புண்படுத்தாதே பாமா. புண்படுத்தலாமா பாமாவை? தங்களிடத்தில் என் மனதை பறிகொடுத்தேன். உண்மை அன்புக்குத்தான் மதிப்பில்லையே. இயல்புதானே. அன்பு கணவன் அவர் இஷ்டம் போல் நடந்து கொள்வதில் கருத்தாயிருந்தால் அந்த பெண்ணுக்கு அவமானம் இல்லையா துவாரகாதீசரே? அன்பு உள்ளம் தாங்குமா? அந்த அளவுக்கு எதுவும் இல்லை சத்யபாமா. நீங்கள் அதை சொல்லாதீர்கள். பாமா உள்ளத்திலிருந்து பேசுகிறாள். உண்மையில் உங்களுக்கு நான் பிரியமுள்ள பத்தினி. அதனால்தான் அப்போது அன்பே உங்களுடன் நான் போர்க்களம் வந்தேன். ஆனால் இன்று இந்த மாளிகை தூண்களைப் போல், சுவற்றினைப் போல், இந்த அலங்கார பொருட்களைப் போல் நானும் ஒருத்தி. இதை மறுப்பீர்களா? சொல்லுங்கள். மெய்யான அன்பு கிடைக்கவில்லை. பிரியமான கணவன் எனக்கில்லை. நான் ஏமாற்றப்பட்டேன். இப்படி அழலாமா சத்யபாமா? என் உயிர் போன்றவள் நீ. புரிந்ததோ? இல்லை, நடிக்காதீர்கள். தாங்க சக்தி இல்லை வாசுதேவா. பிறரை ஏமாற்றுவது என் குணமில்லை பாமா. வாழ்வே எனக்கு நீதான். அன்பில் வசப்பட்டேன். நீ இப்படி நினைத்தால். வேதனை எனக்கு இதுதான். அக்காளின் நலன் கருதி தாம் பாரிஜாத புஷ்பத்தை அங்கு தந்தீர்கள். எனக்கில்லை. இல்லை, பிழையொன்றும் இதில் இல்லை. நீ பாரிஜாத மரத்தையே பார்த்தாய் அல்லவா தேவலோகத்தில்? அதன் பூவையும் கண்டாய், அதன் நறுமணத்தையும் ரசித்தாய். பாவம், ருக்மணிக்கோ பாரிஜாதத்தை பற்றி என்னவென்றே தெரியாது. அவளுக்கு தேவலோக வினோத விசித்திரங்கள் எதுவுமே தெரியாது. அதன் காரணமாய் தேவராஜன் இந்திரன் பூ ஒன்று தந்தான். பெற்றுக்கொண்டவுடன் உன்னைப் போலவே ருக்மணியும் சௌபாக்கியம் பெறுவதற்கு பூவை தந்தேன். இதிலே நீ புண்பட எதுவும் இல்லையே. அன்பே, கோபத்துக்குரிய காரணமே இல்லையே. அன்புக்கு அவமானம் என்பதே கிடையாது. உண்மையான அன்புக்காக தேவலோகத்திலிருந்து நானே பாரிஜாத புஷ்பங்களை எல்லாம் கொண்டு தரு. இனிமேல் பாரிஜாத புஷ்பம் தேவையில்லை. பாரிஜாத மரம்தான் தேவை. வாசுதேவரே, இனிமேல் இந்த பாமா உங்களுக்கு வேண்டுமென்றால் பாரிஜாத மரத்தை இங்கே கொண்டு வாருங்கள். மரத்தின் கீழ் அமர்ந்து
புண்ணிய விரதம் ஏற்க விரும்புகின்றேன். இல்லையே, மன்னா ஆணை தாருங்கள். மனதை அடக்கி தவம் செய்கிறேன். நீ இப்படி புரட்சிகரமான விரதம் எடுத்துக்கொள்ள விரும்பினால் உன் பொருட்டு பாரிஜாத மரத்தையே தேவலோகம் போய் கொண்டு வந்து அப்படியே உன் நந்தவனத்தில் பதிய வைப்பேன். அப்புறம் பிரச்சனையே தீர்ந்து விடும் பாமா. நிஜமாகவா? நிஜமாகவே பாரிஜாத மரம் கொண்டு வருவீர்களா? தருகிறேன் கண்ணே. நாராயண நாராயண. பிரபு, உங்கள் லீலையே புரியவில்லை எனக்கு. தேவி சத்தியபாமாவுக்கு என்றும் இளமை என்ற வரம் பெற வைத்து இயல்பாக இருந்த அகந்தை குணத்தை மேலும் தூண்டிவிட வழிவகுத்தீர்கள். இன்று அதே தேவிக்காக பாரிஜாதம் கொண்டு வர உறுதிமொழி தந்தீர்களா? அதுவும் நல்லது. தேவராஜன் இந்திரனுடைய அகந்தை முழுவதும் அழிய வேண்டுமே. அவனே முன்பு பகவான் சங்கரருக்கு பாரிஜாதத்தை தர மறுத்து விட்டானே. அவன் இதற்காக தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் பிரபு. வாழ்க பிரபு, வாழ்க. தங்கள் லீலையே லீலை. இந்திரனுக்கு தகுந்த பாடம் கிடைக்கும். நாராயண நாராயண நாராயண. சத்யபாமா, மேலும் தாமதிக்காது தேவராஜன் இந்திரனுக்கு செய்தி அனுப்புகிறேன். மகேந்திரனுக்கு யார் சொல்லுவார்? முனிவர் நாரதர் சொல்லுவார். வேறு எப்படி? நாராயண 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 நாராயண. வணக்கம் முனிவரே. சௌபாக்கியம் பெறுவாயாக. தாம் இருவரும் என்னை ஏன் கூப்பிட்டீர்கள்? தேவரிஷி, தேவி சத்யபாமா பாரிஜாத மரத்தின் கீழ் அமர்ந்து புண்ணிய விரதத்தை தொடங்க இருக்கிறாள். அதனால் தாம் தேவலோகம் சென்று மெதுவாக இதை தேவேந்திரனுக்கு சொல்லிவிடுங்கள். உடனே அவர் பாரிஜாத மரம் ஒன்று சத்யபாமாவுக்கு அனுப்பித்தர வேண்டும் என்று. பிரபு, முடியுமா என்று சந்தேகிக்கிறேன். தேவராஜனிடமிருந்து அது கிடைக்காது. அது ஏன்? அவருக்கு புரியாதா? வரம்பு மீறி நான் ஒன்றும் கேட்கவில்லையே, ஒரு மரத்தை தானே கேட்கிறோம். உங்கள் வரை சரி பிரபு. பாவம் அந்த தேவேந்திரனோ பகவான் சங்கரர் என்றும் பாராது அந்த மரத்தை அழிக்க முடியாதென்று மறுத்தார். சிவனும் கூட மாதா பார்வதியின் புண்ணிய விரதத்துக்காக அதை கேட்டிருப்பார். பிரபுவே, அந்த தேவலோகத்துக்குரியவை பூமிக்கு வருவது உகந்ததா? அந்த பார்க்கடலை தாங்கள் பூமிக்கு கொண்டு வருவதற்கு இணங்குவீர்களா? இது விதியின் வரையறைகளுக்கு விரோதமாகும் அல்லவா? தேவரிஷி, தாம் சொல்லுவது ஏற்கக்கூடியது. பாவம், மாசற்ற சத்யபாமாவுக்கு பாரிஜாத மரத்தை பூமிக்கு கொண்டு வருவதாக சொல்லிவிட்டேன். ஆம், தப்பவே முடியாது. இப்படி நான் சொன்ன வாக்கு தவறிவிட்டால், அது நடக்காது போனால் இந்நாட்டிலே நான் கேலிக்காளாவேன். ஆகையால் தாம் இந்திரனுக்கு பிரச்சனை எடுத்துச் சொல்லவும். அப்படியே சொல்கிறேன் பிரபு. நாராயண நாராயண. வரவேண்டும் வரவேண்டும் முனிவரே, வரவேண்டும். வாருங்கள் மகரிஷி, சொல்லுங்கள். உலகத்து மக்களெல்லாம் நலம்தானே? எல்லோரும் நலமே. மகேந்திரா, நான் இப்போது இங்கு வந்தது தவிர்க்க இயலாத ஒரு செய்தியுடன். சொல் என்றால் சொல்கிறேன். சொல்லுங்கள் முனிவரே, சொல்லுங்கள். துவாரகாதீசர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்னிடம் தெரிவித்த செய்தி. அவரது அன்பு மனைவி தேவி சத்யபாமாவின் புண்ணிய விரதம் முடிக்க தம்மிடம் உள்ள பாரிஜாத மரத்தை தரும்படி கேட்கிறார். அதனால் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு மகேந்திரா உன்னை பார்க்க வந்தேன். பூலோக மண்ணில் பாரிஜாத மரமா? ஆ, ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அதை கேட்டார். கேட்டவருக்கு தெரியாதா? கேட்டவர் மானிடர் அல்லவா? அதுவும் பூமியிலே இருக்கிறார்.
தேவலோகத்துக்கு அமரத்தன்மை தரும் பாரிஜாதத்தரும் பூமிக்கு அதை எப்படி அனுப்புவது? ஆனால் தேவேந்திரா, ஸ்ரீ கிருஷ்ணன் தேவி சத்யபாமாவுக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறார். அவர் வாக்களித்தால் மாற்ற முடியாத இயற்கையின் விதிக்கு முரண்பட்டது இது. அந்த பிரம்மதேவரே பாரிஜாத மரம் சொர்க்கலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த பாரிஜாதம் பூமிக்கு சென்றதென்றால் அந்த பூலோகம் இந்த சொர்க்கலோகம் இரண்டுமே சிக்கலுக்குள்ளாகாதா? பூமியின் மீது மேலாதிக்கம் செலுத்தும் எனக்கு கௌரவம் ஏது? ஒருவன் செய்த புண்ணியம்தான் அவனை தேவலோகம் மதித்து எல்லாம் அளிக்கிறது. இனிமேல் மனிதன் பூமியிலே சொர்க்க சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தானால் என் போன்ற தேவர்கள் வேள்வி பயனை எவ்வாறு பெற முடியும்? நெறிமுறைகள் எல்லாமே சீர்கெட்டு போய்விடாதா முனிவரே? தேவேந்திரா, ஸ்ரீ கிருஷ்ணரை மானிட பிறவியாக பாவித்து பாரிஜாதத்தை எடுத்து தர யோசிக்கிறாய். அவர் சாட்சாத் விஷ்ணு அல்லவா? சராச்சரங்களுக்கு சர்வநாயகன் விஷ்ணு என்பது புரியாதா? அவரேதான் வராக அவதாரம் எடுத்து பூமியை ரட்சித்தார். வாமனாவதாரம் எடுத்து உலகங்களையுமே அளந்தார். பார்க்கடலை கடைந்த போது மோகினி ரூபம் எடுத்து அமரர்களுக்கு அமுதம் வழங்கியது மறந்து விட்டதா? விண்ணுக்கு உதவியவர் இப்போது மண்ணுலகத்தில் தர்மத்தை நிலைப்படுத்த சென்றிருக்கிறார். அமுதம் தந்தவருக்கே பாரிஜாதம் கிடையாதா? நாராயண நாராயண. இல்லை முனிவரே, இல்லை. அந்த துவாரகாதீசர் கேட்டால் சொர்க்கலோகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும், உடைகளை, அணிகளை இப்போதே அனுப்பி வைக்க மகேந்திரன் காத்திருக்கிறேன். பாரிஜாத மரத்தை தவிர. பாரிஜாதம் சொர்க்கலோகத்தின் பெருமை, பாரிஜாதம் சொர்க்கலோகத்தின் ஆத்மா. இதுதான் மெய். பாரிஜாதத்தை தர முனிவரே நான் இணங்குவதாக இல்லை. இதுதான் என் முடிவு. துவாரகாதீசரிடத்தில் தாம் போய் சொல்லுங்கள். இதுதான் அமரேந்திரனின் முடிவென்றால் நாராயண 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 நாராயண. ஏன் முனிவரே, என்ன சொன்னார் தேவேந்திரன்? பாரிஜாதம் பூமிக்கு வருகிறதா? இல்லை பிரபு, அந்த தேவேந்திரன் பாரிஜாத மரத்தை பூமிக்கு அனுப்ப மறுத்து விட்டார். என்ன? அவர் மறுத்து விட்டாரா? ஆம், தேவேந்திரன் சொர்க்கலோகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் அப்படியே அனுப்பி வைக்கிறேன் என்கிறார், அந்த பாரிஜாதத்தை தவிர. நாரதரே, அந்த தேவேந்திரனுக்கு மறதியா? அந்த சொர்க்கலோகத்தின் மரியாதையை காக்க முன்னர் என் முழுமுதற் கடமையாக நரகாசுரனை அழித்து தேவலோகத்தை காத்தேனே. அதோடு இதுவும் மறந்ததா? அந்த தேவமாதா அதிதியின் குண்டலங்களை மீட்டு தந்ததை. அவர் இப்போது பாரிஜாதத்தை தர மறுக்கிறாரா? அப்படியெனில் பாரிஜாதத்தை கொண்டு வந்தே தீருவேன். இந்த பிரச்சனைக்காக தேவராஜன் இந்திரனுடன் போரிட தயங்க மாட்டேன். அப்படியா? அந்த முடிவுக்கு அவர் வந்து எனக்கு அழைப்பு விடுகிறாரா? நல்லது நாரதரே, அவரிடம் போய் சொல்லுங்கள். எந்த நிலைமையும் சந்திக்கிறேன். அப்படியா நாரதரே? அந்த தேவேந்திரனை அழைக்கிறார் என்றால் உடனே அதை நடத்துவேன்.
ஏ பாரிஜாதமே, பாமாவுக்காக பூமிக்கு நீ வர வேண்டும். அன்பு கூர்ந்து இதற்கு நீ ஒப்புதல் தா. நியாயமில்லை துவாரகாதீசரே. பாரிஜாதம் தேவலோகத்தின் உடைமையாகும். என் பொறுப்பில் அது இருக்கிறது. மகேந்திரனின் அனுமதியின்றி தாம் அதை எடுத்துச் செல்ல இயலாது. யார் அப்படி ஆணையிடுவது? புரியாமலா நாரதரை உன்னிடம் அனுப்பினேன்? முனிவரிடத்தில் ஏற்பதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டேனே. சொல்லுவாய் என்று தெரியும். பாரிஜாதத்தை எடுக்கப் போகிறேன். ஏன் மகேந்திரன் தடுக்க மாட்டான் என்ற நினைப்போ? உங்கள் இஷ்டம் போல் எடுத்துப் போவதற்கு தேவலோகத்து மகேந்திரன் பார்த்துக் கொண்டிருப்பானா? தேவேந்திரனின் அனுமதி இல்லாமல் நந்தவனத்தில் புகுவதா? ஏற்படுத்திக் கொண்ட லட்சியத்தை முடிக்க தடை நேர்ந்தால் எப்படிப்பட்ட நிலைகளையும் மீறிச் செல்வேன் தேவேந்திரா. முதலில் அற்பத்தனமாய் பேசுவதை நிறுத்து. உதவிகளை மறக்காதே. எதையும் மறக்கக்கூடாது. அறியாத பிள்ளையா? எனக்கெதற்கு பாடம்? இது நான் அப்போதே உனக்கு வினயபூர்வமாக சொல்லியதை நிராகரித்து திமிராக நீ பதிலளித்தது நினைவில்லையா தேவேந்திரா? மறுப்பது என் கடமை அல்லவா? மகேந்திர பதவியை எதற்காக பெற்றேன்? தேவலோகத்து உடைமைகளை காத்துத் தருவதற்கு. ஆம், அதற்காகத்தான் நான் தேவலோகத்து மரியாதையை காக்கும் உணர்வுடன் பாரிஜாதத்தை பூமிக்கு அனுப்ப அனுமதி மறுத்தேன். தேவேந்திரா, நியாயமாக நான் உன்னை கேட்டும் கூட நீ நிராகரித்து விட்டாய். அதனால் தான் இப்போது நான் பாரிஜாதத்தை எடுக்க வந்தேன். தவிர்க்க முடியாத யுத்தத்திற்கு வாசல் திறந்து விட்டீர்கள்.
துவாரகாதீசரே, சந்தியாவந்தன சமயம் நெருங்கிவிட்டது. யுத்த நெறிகளுக்கிணங்க தாம் சற்று ஓய்வெடுக்கும் நேரம் இது. நாளை மீண்டும் போரை தொடங்கலாம். மரியாதை கருதி தமக்கு எனது அழைப்பு. பிரபு, எனது மாளிகைக்கு வாருங்கள். இல்லை தேவேந்திரா, இப்போது நாம் இருவரும் யுத்தத்தில் இருக்கிறோம். அந்த நெறிகளை ஒட்டி அழைப்பை நான் ஏற்க இயலாது. அதுவும் அல்லாது இன்று சிவராத்திரி, பரமேஸ்வரரின் ஆராதனைக்குரிய இரவு. ஆகையால் பாரியாத் பர்வதம் சென்று மனமுருக சிவராத்திரி பூஜை செய்வேன். தங்கள் இஷ்டப்படியே பிரபு. ஏ தேவாதி தேவ மகாதேவா, இன்று சிவராத்திரி அல்லவா? என் உள்ளம் தங்கள் கருணை பொங்கும் வடிவத்தை காண விழைகிறது. ஈஸ்வரா, எனக்கு உங்கள் தரிசன பாக்கியம் தாருங்கள்.
ஏ புனிதமான கங்கா மாதா, இன்று சிவராத்திரி அல்லவா? இப்போது நான் துவாரகையில் இல்லை, யுத்தத்தில் ஈடுபட்டுள்ளேன். இன்று சங்கர மகாதேவரின் ஆராதனைக்குரிய ராத்திரி. எப்படியும் பூஜை செய்ய வேண்டும். இந்த திரிசூலம் ஏந்தும் இறைவன் தலை மீது பக்தியுடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். மாதா, பணிவோடு உன்னை வர வேண்டுகிறேன். நமः சிவாய. ஓம் நமः சிவாய. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மாமேருமலையே, மாசரு பொன்னே, ஆசைகள் இல்லாத இறைவா, நீ வேதநாதன் இசையோடு உனை பாடுவே, கை கூப்பி தொழுவேன் கருணா சாகரனே. விஷநாகமாலை விளையாடும் மேனி, கபாலமாலை திகழும் முன் தோளில், அலங்காரமில்லாத திகம்பரன் நீ. நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய. உடுக்கையின் ஒலியால் உலகங்கள் ஆட, உலகாட ஆட, ஜடையாட ஆட, சிவராத்திரி பூஜை இதுவே என் ஆசை. நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய. பிரபஞ்சமெங்கும் சிவராத்திரி நேரம், அன்பர்கள் ஆட நீ ஆட ஆட, அண்டங்கள் ஆட அடியாரும் ஆட. நமச்சிவாய நமச்சிவாய, நமச்சிவாய
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாசுதேவரே, நான் வந்துவிட்டேன். உள்ளம் உருக என்னை பாடி என் மனதை நெகிழ வைத்தீர்கள். இந்த மலை மீது பகவான் தாங்களே வந்து என்னை அழைத்தீர்கள். இந்த மலை மீது என் வடிவம் வில்வேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. தாம் பக்தி உணர்வுடன் பாடிய பாடல். வருங்காலத்தில் யார் இந்த பாடலை பாடி துதிக்கிறார்களோ அவர்களுக்கு என் அருள் கிடைக்கும். யார் இந்த நீர்நிலையில் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். சொல்லுங்கள் பிரபு, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பகவானே, தாம் எனக்கு இனியவர். தாம் செய்ய வேண்டியது அன்புடன் என்னை வாழ்த்துவதே. உமக்கு என்ற எண்ணமின்றி ஊருக்கு உபகாரம் செய்வதே உங்கள் பணி. இதுதான் உங்களை எல்லாருக்கும் இனியவராக்குகிறது. தாம் இந்த சிருஷ்டிகளையெல்லாம் பாதுகாப்பவர். தாம் நினைத்தால் எதுவும் நடக்குமே. மூவுலகுக்கும் இறைவனே, நான் தங்களை வாழ்த்துவதோ? சித்தப்படி செயலாற்றும் திறமையுள்ளவரே, என்றும் வெற்றி உங்களுக்கே. பிரபுவே, பிரபுவுக்கு என்னிடம் ஐயம் என்னவோ? அது இப்போது தாங்களும் தேவேந்திரனும் போராடுவதை காண நேர்ந்தது. தாம் இந்திரன் மீது ஆத்திரப்படவே கூடாது. பிரபுவுக்கு சொல்லுகிறேன், தாம் இந்திரனை காத்தருள வேண்டும் என்பதாக. அவ்வாறே பகை உணர்வில் இந்திரனை வதைப்பது என் நோக்கம் அல்ல. மகேந்திரனின் அகந்தையை அழிக்கிறதே என் எண்ணம். முன் மழைக்கு குடையாய் கோவர்த்தனம் எடுத்தது அவன் அகந்தையை அழித்து திருத்துவதற்கு. பழையதை மறந்து தாம் அவனை பாரிஜாதம் கேட்டபோது தராதிருந்திருக்கிறான். அதனால் தானே தாம் மாதா பார்வதிக்காக இன்னொரு பாரிஜாத வனத்தை உருவாக்கும்படி நேர்ந்தது. இப்போது அவன் பாரிஜாதம் எனக்கும் தர மறுக்கிறான். அவன் முனைப்போடு அதை தற்காத்துக் கொள்ளும் அளவுக்கு கண்காணிக்கிறான். மகேஷா, முறை மீறிய அவன் அகந்தையை நான் ஒடுக்கி பாரிஜாத மரத்தை பூமிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் ஆசிகளை எனக்கு வழங்குங்கள். வாழ்த்துகிறேன். நினைத்தபடியே நடத்தி நாளை பூமிக்கு செல்வீர்கள் வாசுதேவரே.
துவாரகாதீசனே, நீ இப்படி செய்யலாமா? சுதர்சனமே நில். மாதாவை வணங்குகிறேன். இப்படி உன் சகோதரனையே கொல்ல துணியலாமா? கோபத்திற்கு நீயே இடம் கொடுத்தால்? வாமனாவதாரத்தின் போது மகனாக உன்னை நான் பெற்றேனே. ஏற்றுக்கொண்ட பொறுப்பினை மதித்து பரமேஸ்வரனுக்கும் உனக்கும் பாரிஜாதம் தர மறுத்திருக்கிறான். அதை தப்பாக எடுத்துக்கொள்ளாதே. உங்கள் ஆணை தேவ மாதா. பாரிஜாத மரத்தை உனக்கு எடுத்து தரும்படி சொல்கிறேன். மரம் தருவதற்கு ஒரு நிபந்தனை. நிகழ இருக்கின்ற சத்யபாமாவின் விரதம் முடிந்தவுடன் திரும்ப அதை தேவலோகத்துக்கு தந்துவிடு. தாம் சொல்வதற்கிணங்க நான் நடந்து கொள்வேன். மன்னித்து விடுங்கள் என்னை துவாரகாதீசரே, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தேவேந்திரா, மறைந்த உனது வஜ்ராயுதத்தை திரும்பத் தருவேன். तुभ्यं नमामि नारायणाय, तुभ्यं नमामि जगदीश्वराय, हे लक्ष्मीकान्तं तुभ्यं नमामि, हे शान्ताकारं कृष्णा